பேக் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரது தெரியும். லைக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ வாங்க இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தாங்க, அப்போ தான் இந்த பார்ட் புரியும். இப்போ ஒரு 5 years லேட்டர் நீங்கள் தான் ரொம்ப ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பையன் வேறு இருக்கான். அவன் பேர் வந்து ஷின். அவனுக்கு வந்து இப்போ ஒரு 4 years ஆகுது. நீங்கள் இந்த 4 yearsமே ஃபாரினில் தான் இருந்திருப்பீங்க, கொரியாவுக்கு போயே இருக்க மாட்டீங்க. இப்போ வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஷின்னை தான் ஒரு டே கேரில் விட்டுட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து கொரியாவுக்கு போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் உங்களை கொரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. பட் சார், ஏன் இப்போ கொரியாவுக்கு இல்லை, நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த மியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க கேட்டால், இந்த மாதிரி அது உங்களோட ஹோம் டவுன் தானே, நீங்கள் போங்க அங்கே அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அப்படின்னு சொல்கிறீங்க. சரி நீ வீட்டுக்கு வா, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியாவும் கால் கட் பண்ணிடுறா. நீங்களும் உங்கள் பையன் ஷின்னை வந்து டே கேர்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடுறது, ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிவிட்டு அவன் கூட நீங்கள் இருக்கீங்க. இப்போ தான் மியா வரா. பையன் வந்து இவனுக்காக நான் இன்னும் கொஞ்சம் டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. இப்போ எதுக்கு மியா, ஆல்ரெடி நிறைய டாய்ஸ் இருக்குது, இன்னும் கொரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது இவன் எல்லா டாய்ஸும் வேணும் ஒன்றுன்னு கேட்டுட்ருப்பான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அதுக்கு என்ன, இவனுக்காக தனியாக ஒரு ட்ரக்கே வச்சு நான் அவனுக்கு டாய்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு மியா சொல்கிறா. சும்மா இரு மியா, நான் கொரியாவுக்கு போகலாமா வேணாமான்னு எனக்கு யோசிக்கவே முடியல, அங்கே போகணுமான்னு அப்படின்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. போவோம், ஏன்னா இன்னும் எவ்வளோ நாள் நீ இங்கே இருக்க போகிற? அம்மா அப்பாலாம் உன்னை வந்து எத்தனை வாட்டி கூப்பிட்டாங்க இந்த 4 yearsல, நீ தான் வரலன்னு சொல்லிட்ட. ஷின்னாச்சு அவங்க கண்ணில் போய் காட்டுடி அப்படின்னு சொல்கிறாமியா. சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஷின் வந்து டிவி தான் பார்த்துட்ருப்பான். ரிமோட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது இந்த ஒரு சேனல் மாற்றி ஜேகேவோட பாக்ஸிங் பண்ணுற வீடியோ ஒன்று வரும். நீங்கள் டிவியே பார்த்துட்ருக்கீங்க. அதை மியா பார்த்துட்டு, இவனுக்காக தான் நீ கொரியா போக மாட்டேன்னு சொல்கிறியா? அவனே உன்னை மறந்துட்டு சந்தோஷமாக இங்கே பாரு, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இப்படி நான் நடிச்சிட்ருக்கான்னு. நீ ஏன் இன்னும் நீ அவனே நினச்சிட்ருக்க? நீ வந்து கொரியாவுக்கு போ, உன் ஃபேமிலி இப்போ உனக்குன்னு ஷின் இருக்கான், நீ அவனுக்காக இரு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறா. ஆனால் உங்களோட பயமே வந்து ஜேகேக்கு வந்து ஷின் இருக்குது தெரிஞ்சால் எங்கே ஷின் உங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறான் அப்படி அதுதான் நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. இல்லைமையா, இப்போ ஜேகேக்கு ஷின் இருக்கிறது தெரிஞ்சால் அவன் எடுத்துட்டான், அவன் என்கிட்டேருந்து ஷின்னை எடுத்துக்கிட்டானா நான் என்ன பண்ணுவேன் மியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஷின்னை எடுத்துகிட்டு போனா, அவனுக்கு ஷின் இருக்கிறதே முதல்ல தெரியாது, நீ அதெல்லாம் எதுவும் நினச்சி வரி பண்ணிக்காத, நம்ம கொரியாவுக்கு போகலாம், அதை பற்றி நீ பிளான் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான் மியா. சொல்லிவிட்டு அவரும் போயிட்டா. நீங்கள் வந்து ஷின்னையும் பார்க்குறீங்க, ஜேகே அந்த டிவியில் வந்திருப்பான்ல அதையும் யோசித்து பார்க்குறீங்க. இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து ஷின்னை வந்து உனக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டு இப்போ நீங்களும் மியாவும் தான் டைனிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு மியா கேட்குறா. அதுக்கு வந்து போகலான்னு தான் நினைக்கிறேன், நான் போகிறேன் கொரியாவுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்போ மியா வந்து இப்படி தான் இருக்கணும், நீ யாருக்கும் பயப்படாத, நான் இருக்கவும் கூட, ஷின் இருக்கா நம்மளுக்கு, நம்ம பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்து நானும் என் ஆஃபீஸில் சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடுறேன், நம்ம வந்து கொரியாவுக்கு போயிடலாம். இப்போ நீங்கள் தான் மியாவுக்கு வந்து தேங்க்யூ மியா, நீ என்னோடய எல்லா சிச்சுவேஷனில் என் கூடவே இருந்திருக்கு, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு, இப்படிலாம் பேசி என்னை கழுவு வைக்கலாம்லாம் பார்க்காத, நான் போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன், நீயும் போய் சீக்கிரமாக தூங்கு அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பெட்ரூம் போய்ட்றீங்க. அங்கே ஷின் வந்து ரொம்பவே க்யூட்டாக தூங்கிட்டுருக்கான். தூங்கும் போது அப்படியே ஜேகே மாதிரியே தான் இருக்கான், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நீங்கள் ஷின்னை எப்பப்பெல்லாம் பார்க்குறீங்களோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஜேகே தான் ஞாபகம் வருவான். அப்படியே உங்களுக்கு அந்த ஸ்மைல் ஃபேட் ஆகிடுது. அன்றைக்கி நடந்ததை நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க. அதை யோசித்து பார்த்துட்டு ஷின்னை நான் யாருக்காகியும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷின் பக்கத்தில் போய் படுத்து ஷின்னை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுறீங்க.
இப்போ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. திருப்பி வந்து நீங்கள் ஷின்னை வந்து டே கேரில் விட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க. ஆஃபீஸ் போய் என்ன நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் கொரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கொரியாவுக்கு போகிறேன்னு சொல்லி ஓகே சொல்லிட்டு அவங்க வந்து சரி ஓகே இந்த 1 வீக்கில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போயிடுறாங்க. நீங்கள் தான் இப்போ வந்து மியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க இந்த மாதிரி 1 வீக்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவளும் சொல்கிறேன் நானே ஆஃபீஸில் பேசிட்டேன். அவங்க இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக ஆகுது. நீ வந்து ஈவினிங் சீக்கிரமாக வந்தது நம்ம எங்கன்னா ஷின்னை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு மியா சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் சீக்கிரமாக ஷின்னை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் அவனையும் ரெடி பண்ணிவிட்டு நீங்களும் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. மியாவும் வரா. நீங்கள் 3 பேருமே வந்து வெளியே போகிறீங்க. அங்கே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்குது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான். அங்கே இருக்கிற ரைட்ஸ்க்கெலாம் வந்து அவன் போகணுன்னு கேட்குறான். நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. பயங்கரமாக ஃபன்னாக இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த மிக்கி மவுஸ் போட்டு அந்த ஹெட்பேண்ட்லாம் 3 பேருமே போட்டிருக்கீங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது அந்த லாஸ்ட் டே ஆஃப் ஆஃபீஸ் நீங்கள் வந்து போகிறீங்க அந்த ஆஃபீஸை விட்டு. அதுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி உங்களுக்கு வைக்கிறாங்க. நீங்களும் அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க. ரொம்பவே டயர்டாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணதும் மியாவும் ஷின்னும் தான் 2 பேருமே அங்கே விளையாடிட்டுருக்காங்க. அவங்கள பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. நீங்களும் போயிட்டு அவங்க கூட வந்து விளையாடிட்டுருக்கீங்க. மியா வந்து கேட்குறா எப்படி ஃப்ளைட்டு அப்படின்னு. நாளைக்கு ஈவினிங் தாண்டி ஃப்ளைட்டு நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்குமே வந்து நாங்கள் ஆல்ரெடி பேக் பண்ணியாச்சு, உந்து தான் நீ பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்கிட்ட சொல்கிறா. ஆமாம் நாங்கள் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னு 2 பேருமே சொல்கிறாங்க. பேக் பண்ணிட்டீங்களா? சரி ஓகே நான் போய் இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் போய் உங்கள் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுறீங்க. நீங்கள் நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது தான் ஃப்ளைட்டுக்கு வந்து நீங்கள் ஏர்போர்ட் போயிருக்கீங்க. இப்போ உங்களுக்கான ஃப்ளைட் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளேயும் போகிறீங்க. நீங்கள் மியா அப்புறம் ஷின் 3 பேருமே உட்காந்துட்ருக்கீங்க. ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகுது. இப்போ கொரியாவில் தான் லேண்ட் ஆகியிருக்கு. நீங்கள் அங்கே இறங்குனதும் உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இப்போ திருப்பி எல்லோரையும் ஃபேஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது மியா வந்து கேட்குறா எங்கடி உங்கள் வீட்டுக்கு தானே போகிறா அப்படின்னு கேட்குறா. இல்லை நான் ஹோட்டல் எதுவும் ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹோட்டல் எதுக்கடி ஸ்டே பண்ணுற அப்படின்னு கேட்க இல்லை இப்போ நான் திருப்பி என் வீட்டுக்கு போனால் அது ஜேக்கு தெரிஞ்சு என்னை ஷின்னை பார்க்கறதுக்கு வந்துட்டாருன்னா ஏன் ஷின்னு இருக்குது ஜேக்கு தெரியாது, நீ ஏன் அதே பேசிகிட்டு இருக்கு. இல்லடி எனக்கு பயமாக இருக்குது ஷின்னை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டாருன்னா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே நீ பயப்படாத, நம்ம வந்து என் வீட்டுக்கு போயிடலாம். என் வீடை வந்து ஜேகேக்கு தெரியாது, நீ என் கூடவே நீ ஸ்டே பண்ணு, அங்கே இருக்கிற மாதிரி நம்ம இங்கேயும் இருக்கலாம், நீ ஒர்க்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. இல்லடி உன் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு தூரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிவா நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே வீடு எடுத்து தங்கிக்கலாம், நம்ம அங்கே இருக்க மாதிரி இங்கேயும் இருக்கலாம், நான் அவங்கள ஒன்றையும் சின்ன வீட்டையும் போக மாட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறேன் மியா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மியா வீட்டுக்கு போகிறீங்க. மியா வீட்டுக்கு போயிட்டு அங்கெல்லாம் செட் ஆகினதுக்கப்புறம் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகணும். இப்போ வந்து சின்ன பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையில்ல. அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மியா வந்து சொல்கிறா உங்கள் அம்மாவை கூப்பிடுறி, இல்லை அம்மா வீட்டுக்கிட்ட போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறா. அம்மா கிட்டேயா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் நீ அங்கே இல்லைன்னா சரி அவங்கள இங்கே வர வச்சு பார்த்துக்க சொல்லலாம் சின்ன அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி நம்ம டே கேரில் விட்டுட்டு போயிடலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவ்வளோ 4 வருஷமாக அவங்க பேரனை பார்க்காம இருக்காங்க, நீ இப்போ கூட அவளுக்கு காட்ட மாட்டியா? இல்லைமையா நம்ம வந்து டே கேர்லேயே விட்டுட்டு போயிடலாம், இந்த வீக்கெண்ட் வேணால் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அவனை கொஞ்சம் கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு மியா வந்து சரி அப்படின்னா எதனா பண்ணு, சரிவா ஆஃபீஸ் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஆஃபீஸ் கிளம்புறீங்க. ஆஃபீஸ்லேயே வந்து பேபி சிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அங்கே வந்து ஷின்னை விட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இப்படி தான் இன்னைக்கு டேவும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஷின் கூட நல்லாவே அந்த இடமும் உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. ஷின்னுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனும் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகணுன்னு கேட்கவே சரி ஓகே ஸ்கூல் ஜாயின் பண்ணி விட்டேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி விட்டுட்டு அவனும் ஸ்கூலுக்கு போயிட்டு
வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ வந்து உங்கள் மேனேஜர் தான் உங்களை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டில் நீயும் இன்க்ளூட் ஆகிருக்கவா, நாளையிலேருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போது, நீயும் வந்து நாளையிலேருந்து இந்த ப்ராஜெக்ட்காக வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நீயும் உன்னோட ஐடியாஸ்லாம் கொடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே சார்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஒரு ஹாப்பி ஆகிட்டீங்க. ஏன்னா இந்த ஆஃபீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டீங்க. அதே ஹாப்பினஸில் வந்து மியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், அதில் வந்து முக்கியமான ஒரு ரோலில் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மியா வந்து கங்க்ராட்ஸ் பையன், நீ வந்து இன்னும் கொஞ்சம் உன்னோட டேலண்ட்லாம் காட்டு, நீ தான் நல்லா வரைவில்லை, இன்னும் நல்லா டிசைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே மியான்னு சொல்லிட்டு நீங்களும் பேசிட்டு கட் பண்ணிடுறீங்க. இப்போ டைம் பார்க்குறீங்க, ஷின்னை கூப்பிட்ற டைம் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து உடனே ஸ்கூலுக்கு போயிட்டு ஷின்னை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. ஷின்னை வந்து விளையாட விட்டுட்டு நீங்கள் போயிட்டு ஷின்னுக்கு தேவையானதெல்லாம் ஒரு பேக்கில் எடுத்து வைக்கிறீங்க. இந்த மாதிரி டைப்பர் அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. சரி ஓகே ஷின் வந்து விளையாட்ருக்கும் போது நீங்கள் கிட்ட போய் உட்காந்து ஷின் நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவன் வந்து எங்கள் மம்மி போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறான். அது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனை பார்க்க போகிறோம், வா போகலான்னு சொல்லி நீங்களும் ஷின்னை இட்டுட்டு போகிறீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கலாம் தான் வந்திருப்பீங்க. ஷின்னை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காலிங் ப்ரெஸ் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. உங்களை பார்த்ததும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. வயன் நிஜமாலே இது நீ தானா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளிட்டுட்டு போகிறாங்க. உங்கள் அப்பா அங்கே சோஃபாவில் தான் உட்காந்துருப்பாங்க. ஷின்னு போயிட்டு உங்கள் அப்பா முன்னாடி நின்று தாத்தா அப்படின்னு கூப்பிட்றான். உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் பையனை பார்க்குறதுனால உங்களையும் பார்க்குறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஷின்னை தூக்கிட்டு அவரை பார்த்துட்டு விளையாடிட்டே இருக்காரு. ஷின் கூட அவருக்கு டயர்டே ஆகாது போல். நீங்களும் வந்து உள்ளே வந்து உட்காந்து உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. கொரியாவுக்கு எப்போ வந்த பையன், நீ ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை நீ வரேன்னு அப்படின்னு கேட்குறாங்க. இதம்மா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளோ நாள் ஆச்சு இங்கே வந்து? ஒரு 3 days ஆச்சுமா. அப்படி உனக்கு இங்கே வரதுக்கு 3 days ஆச்சா பையன்? நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் அப்போ வந்து பார்த்துருப்போம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வேலைம்மா, ஷின்னு ஸ்கூலில் சேர்க்கணும், நானும் ஒர்க் போகணும்ல, இதனால தான் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டோம்ல, உங்களுக்கு ஹாப்பி தானே நாங்கள் வந்ததில்லை அப்படின்னு கேட்குறீங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி பையன், நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணிடுங்க, எங்கள் கூட இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா இது வந்து வேணாம் எனக்கு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயே இருந்துக்கிறேன், நான் இங்கே வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் ஜேகே கிட்ட ஷின் இருக்கிறத சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்ல போகிறது இல்லைம்மா, ஷின் என்னோட பையன், நான் தான் அவனை கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கேன், இதுக்கப்புறம் நான் தான் அவனை பார்த்துப்பேன். ஜேகேக்கு வந்து நான் காட்ட போகிறதில்ல, ஷின் இருக்கான்னு சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் தப்பு பண்ணாத வயன், இருந்தாலும் இது அவனோட பையனும் தானே. அம்மா நீ என்ன பேசுகிற, அதான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போன்னு சொன்னாங்கல்ல, நான் தான் போயிட்டேன்ல, அதுக்கப்புறம் என்ன இது திருப்பியும் இது என் பையனும் சொல்லிட்டு வர்றது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷனாக பேசுகிறீங்க. சரி ஓகே நீ டென்ஷன் ஆகாத, நம்ம வந்து இந்த மூமெண்ட்டை கெடுக்க வேணாம், நம்ம வந்து ஹாப்பியாகவே செலிப்ரேட் பண்ணலாம் இந்த மூமெண்ட், ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்துருக்கேன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இது பேச்சு மாற்றி பேசுகிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து நார்மலாக ஆகிடுங்க. ஷின்னு வந்து ரொம்பவே ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்கான். அவங்கள கண்டுக்க கூட இல்லை. அவங்க தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்கான். இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நைட் டைம் ஒரு 7 o'clock போல் ஆகிடுச்சு. சரி ஓகேம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே போகிறீங்க வயன், இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் வந்து போகிறேன், அங்கே மியா தனியாக இருப்பா, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம். வயன் இதுவும் வீடு தான், இங்கே இருங்க அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் இன்னொரு நாள் ஷின்னை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கிளம்புறீங்க. இப்போ நீங்கள் காரில் ஏறி போவீங்க. அப்போ வந்து உங்கள் அத்தை ஜேகேவோட அம்மா பார்ப்பாங்க, யாரா புதுசாக வந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. கார் மூவ் ஆகுது மட்டும் தான் பார்த்துருப்பாங்க, உங்களையும் ஷின்னையும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க கீழே இறங்கி போய் பார்ப்பாங்க, அதுக்குள்ளேயும் அந்த கார் போயிடும். சரி ஓகே என்ன ஏதுன்னு அப்புறமா கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஜேகே அப்போ தான் வீட்டுக்கு வருவார்.
கேட்பாரு, ஏம்மா இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வந்து இது இல்லைடா, என்னோட வீட்டுக்கு யாரோ வந்த மாதிரி இருந்தது, அதான் யார் என்னன்னு பார்த்தேன். யாரும்மா தெரிலடா, காரில் போனாங்க, நான் சரியாக கவனிக்கல. சரிம்மா வாங்க உள்ளே போகலாம், குளிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவும் அவங்க அம்மாவும் உள்ளே போயிட்டாங்க. இப்போ ஜேகே அம்மா தான் ஜேகே கிட்ட கேட்குறாங்க, ஜேகே வயன் எங்கே இருக்கிறா ஏதுன்னு தெரிஞ்சிச்சாடா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலம்மா, அவ்வளோ நான் இன்னும் 4 இயர்ஸ் தேடிட்டு தான் இருக்கேன். இந்த 4 வருஷத்தில் அவள் எங்கே போனான்னு தெரியல. நான் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை திருத்திக்க எனக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்காதா என்ன? அது ஒரு சான்ஸ்க்காக நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் வயனே எனக்காக திரும்பி வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடா, அவன் உனக்கு திரும்பி வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் வந்து ஒரு மேட்ச் நடக்க போகுது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இன்னிலேருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும், நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடா, நல்லா பண்ணு, 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ திருப்பியும் ரிங்குள்ளே போகிற, நீ தான் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் சொன்னபடியே நடக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்து போயிடுறாரு, இந்த கம்பெனிக்கு போயிடுறாரு. அங்கே வந்து இப்போ உங்களை காமிச்சா நீங்கள் வந்து ஷின்னை வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க. அங்கே ஒரு ஸ்டாஃப் வந்து வந்துட்டிங்களா, சீக்கிரமாக மீட்டிங் ரூம் போங்க, உங்களுக்கு அங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஃபாஸ்ட்டாக மீட்டிங் ரூம் போகிறீங்க. வேகமின்னு சொல்கிறீங்க, வாங்க வயன் உங்களுக்கு அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாங்க. உங்கள் மேனேஜர் வேறு யாரும் இல்லை, வி தான். ஓகே சார்ன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உள்ளே போய் உட்காருங்க மீட்டிங்கு. இந்த மாதிரி நம்ம ப்ராடக்டை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா இந்த இப்போ ஒரு டோர்னமெண்ட் நடக்க போதில்ல பாக்ஸ், இந்த மேட்ச்க்கு வந்து நம்ம தான் வந்து ஸ்பான்சர் பண்ண போகிறோம், அந்த மேட்ச்சை நம்ம தான் நடத்த போகிறோம் சொல்லணும்னா. ஸோ நீங்கள் வந்து அந்த 2 பிளேயர்ஸ்க்கு வந்து 2 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து நம்மளோட இந்த எனர்ஜி ட்ரிங்க்கை குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷூட் பண்ணுங்கள். அதுலேயே வந்து மேட்ச் எப்போ நடக்க போகுதுன்னு டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம், என்னென்ன கொஞ்சம் லிஸ்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் இப்போ அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சார், இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். நான் வந்து நாளைக்கு அந்த கம்பெனிக்கு போய் அந்த அங்கே இருக்கிறவங்க கிட்ட நான் பேசுகிறேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, நீங்கள் வந்து டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே வாங்க, உங்களுக்கு வந்து இன்னொரு வேலையும் இருக்குது, நீங்கள் தான் வந்து அந்த ஃபுல்லாக ப்ராஜெக்டே எடுத்து நடத்த போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரியலி சார், சரி ஓகே நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த மீட்டிங்கும் முடியுது. இப்போது நீங்களும் வந்து அது சம்மந்தமாக வந்து ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே தான் அன்றைக்கி டேவும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நீங்கள் வந்து அந்த பார்க் கம்பெனி போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மியா நீ இந்த மாதிரி ஷின்னை பார்த்துக்கோ, இன்றைக்கி ஒரு நாள், இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி கூட ஒர்க்கு அப்படி மியா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், அதுக்காக நான் வந்து அந்த கம்பெனி போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, நானும் ஷின்னும் வந்து இன்றைக்கி வெளியே சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே, பார்த்து பத்திரமா அவனுக்கு வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேங்க. நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்கிறா மியாவும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த கம்பெனிக்கு போயிட்டீங்க. இப்போ அந்த ரிசப்ஷன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிஓ பார்க்கணும், இந்த மாதிரி வந்திருக்கோம் அந்த கம்பெனிலேருந்து அப்படின்னு சொல்கிறீங்க. மேம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வெயிட்டிங் ஏரியாலே இருக்கீங்க. இப்போ ஜங்குக் தான் கம்பெனிக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து டேபில் வந்து என்னென்னலாம் இப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் ஜங்குக்கும் உங்களை பார்த்துருக்க மாட்டார். அவர் நிறைய ஜிம்முக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து மேம் நீங்கள் வந்து உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க 2 ரிசப்ஷனும். நீங்களும் வந்து மீட்டிங் ரூம் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் இப்படிலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிறவங்க வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க. சரி ஓகே நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து சண்டே, 1 டே ஃபுல்லாகவே நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ஒரு ஷின் தான் வந்து உங்கள் கிட்ட அம்மா எனக்கு அப்பா வேணும் அப்படின்னு கேட்குறான். ஷின் என்ன கேட்ட நீ அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு அப்பா வேணுமா, என் ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இதுதான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்பா எங்கம்மா, எனக்கு அப்பா வேணும் அப்படின்னு கேட்குறான்.
ஷின் அது வந்து ஷின் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ஷின்கிட்ட. அப்போ மியா வந்து அப்பா வந்து சீக்கிரமாக வருவார், இப்போ நீ வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்து ஷின்னை கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த மியா வந்து ஷின்கிட்ட சொல்லிட்டு, இங்கே பாரு ஷின், நீ இங்கே டாய்ஸ் வச்சு விளையாடு, நான் அம்மாவும் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்ககிட்ட வரா. அப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க, என்னது இது ஷின் இப்படி கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மியா வந்து சொல்கிறா, இந்த மாதிரி என்ன நீ இப்போ அவனே வாயை திறந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான், இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற? ஷின் கிட்ட ஜங்குக் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்ல போறியா என்ன? தெரியல மியா, ஆனால் நான் ஷின்கிட்ட இப்போ சொல்லணும்னு எனக்கு எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவனே கண்டுபிடிச்சானா என்ன பண்ணுவாவே? நீ முடிஞ்ச அளவுக்கு ஜங்குக் தான் வந்து ஷின்னோட அப்பான்னு அவங்ககிட்ட சொல்லிடு அப்படின்னு மியா சொல்கிறா. நீங்கள் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நீங்கள் ஷின்னை கூப்பிட்றீங்க, ஷின்னை கூப்பிட்டு ஷின் இப்போ நான் கேட்க போகிறதுக்கு உனக்கு என்ன தோணுதோ நீ சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஷின் உனக்கு இப்போ அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ஷின் வந்து எனக்கு 2 பேருமே பிடிக்குமே அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, இப்போ அப்பா வந்து உன்னை கூப்பிட்டா நீ அப்பா கூட போயிடுவியா ஷின் அப்படின்னு கேட்குறீங்க. அதை கேட்கும் போதே உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல முடியல, உங்கள் கண்ணிலலாம் டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏம்மா நீங்கள் அழுவுறீங்க? அப்பா பேட் பாய்யா? அப்பா உங்களை திட்டாரா? நீங்கள் ஏன் அழுவுறீங்க? எனக்கு அப்பாலாம் வேணாம், எனக்கு நீங்கள் மட்டும் போதுமா, அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான் கேட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஷின் வந்து உங்கள் கண்ணை தொடச்சி விட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு அப்பா அம்மா 2 பேரும் வேணும், எனக்கு ஒருத்தரை விட்டு ஒருத்தரை சூஸ் பண்ண எனக்கு வேணாம் அப்படின்னு ஷின் சொல்கிறான். உங்கள் அப்பா நல்லவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அப்பா எங்கேம்மா இருக்கிறாரு அப்படின்னு கேட்க, இங்கே தான் கொரியாவில் தாண்டா இருக்காங்க, நான் வந்து உனக்கு அந்த ஃபோட்டோ காட்டுறவங்க அப்பா ஃபோட்டோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷின்னுக்கு வந்து ஜேகே ஃபோட்டோ காட்டுறீங்க, உங்கள் மேரேஜில் எடுத்த ஃபோட்டோ. அம்மா இவரா என் அப்பா, நான் இவரை எங்கேயோ பார்த்துருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஷின் வந்து யோசிக்கிறான். அம்மா இவர் பெரிய பாக்ஸர்மா, டிவிலலாம் வருவார், அவர் தானே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான் எங்கள் அப்பாவா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மா அப்படின்னு சொல்கிறான் ஷின். நீங்கள் ஷின்னே பார்த்துட்ருக்கீங்க, அப்போ இவன் அவ்வளோ மிஸ் பண்ணுறானா அவங்க அப்பாவா அப்படின்னு. இன்னும் வந்து அவங்கள அப்படியே பேசிக்கிட்டே பார்க்குறான். அவனுக்கு புரியுது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. சரி ஓகேம்மா, நான் போய் தூங்குறேன், நாளைக்கு என்னோடய ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய வந்து கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க, நான் போய் தூங்குறேன், எனக்கு இப்போது டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு வந்து அவன் போயிடுறான். இது மியா பார்த்துட்டு, அவனுக்கு ஜேகே அவன் அப்பா ஞாபகமாக இருக்காண்டி, சீக்கிரமாக ஜேகே கிட்ட வந்து ஷின் இருக்கிறத சொல்லு, அட்லீஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சதுனால அவன் வந்து கஷ்டப்படக்கூடாதுல்ல அப்படின்னு மியா சொல்கிறா. நீங்களும் வந்து யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டே இருப்பீங்க. மியா வந்து நான் போய் ஷின்னை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அப்போ மியா உள்ளே போய் ஷின்னை பார்க்கும்போது, மியா ஆண்டி உங்களுக்கு அப்பா தெரியுமா ஃபர்ஸ்ட்லேயே, அப்படியே நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்பா இவங்க தான்னு. சரி விடுங்க அதெல்லாம், நான் பார்க்கறதுக்கு அப்பா மாதிரியே இருக்கிறேன் தானே அப்படின்னு ஷின் வந்து கேட்டுட்ருக்கான். மியா வந்து ஆமாடா நீ எங்கள் அப்பா மாதிரியே தான் இருக்க அப்படின்னு சொல்லுவா. ஷின் வந்து ஆமாம் நான் எங்கள் அப்பா மாதிரி அழகாக இருக்கேன், ஹேண்ட்ஸமாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லுவான். ஆமாடா நீ வந்து ஹேண்ட்ஸமாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்து ஷின்னோட சின்ன வந்து லைட்டாக பிஞ்ச் பண்ணுவான். அப்போது ஆன்ட்டி அப்பா நம்ம கூட இருந்திருந்தா அப்பா என்னை நிறைய ஷாப்பிங் கிட்டிட்டு போயிருப்பாருல்ல, என் கூட விளையாடி இருப்பாருல்ல அப்படின்னு ஷின் கேட்குறான். இதெல்லாம் நீங்கள் வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஷின் வந்து இவ்வளோ மிஸ் பண்ணுறானா அவன் அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மியா வந்து இப்படி திரும்பும் போது உங்களை பார்த்துருப்பா, அங்கே நீங்கள் வெளியே நிற்கிறதா வந்து. அப்போ மியா வந்து கண் காட்டுவா, பாரு நீ ஷின் வந்து இவ்வளோ மிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து லைட்டாக நோட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி சோஃபா போய் உக்காந்துடுவீங்க. மியா வந்து ஷின்னை தூங்க வச்சுட்டு வெளியே வருவா. மியா வந்து சொல்வா, ஏன் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல போகிறதில்ல, நீ ஷின்காச்சு யோசி, ஜேகே மன்னிச்சிடுன்னு நான் சொல்லலை, ஆனால் ஷின்னுக்கு வந்து அப்பா தேவைப்படுறான், ஸோ நீ அவனுக்காச்சும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. நைட்டு ஃபுல்லாக நீங்கள் யோசிச்சுட்டே தான் இருந்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே
ஆஃபீஸ் கிளம்பி போகிறீங்க சின்ன ஸ்கூலில் விட்டுட்டு. அப்போது வந்து உங்கள் அம்மா தான் கால் பண்ணுறாங்க, இது மாதிரி வீட்டுக்கு வாடி, நீ வந்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, அப்படின்னு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா நான் நாளைக்கு வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்க. இப்போ வந்து ஆஃபீஸில் தான் இருக்கீங்க. இப்போ உங்கள் மேனேஜர் தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த கம்பெனிக்கே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, நாளைக்கு ஆட் ஷூட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே சார் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லி நீங்களும் அந்த கம்பெனிக்கு வந்து இது மாதிரி நாளைக்கு ஆட் ஷூட் இருக்கும், இந்த ஃபாரஸ்ட்டில் நடக்குது, நாளைக்கு ஜேகே வந்து ரெடியாக இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. சரி ஓகே மேம் சொல்லிட்டு அவங்களும் அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. இப்படியே தான் அன்றைக்கி டேவும் ஸ்கிப்பாக இருக்கும். நாளைக்கு வந்து வெளியே அவுட்டோர்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. எல்லாருமே கம்பெனிலேருந்து அந்த லொக்கேஷனுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து வாங்க நம்ம போய் அந்த பாக்ஸரை ஜேகே விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் வி கூப்பிடுறாரு. சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த கம்பெனிக்கு போகிறீங்க, பார்க் கம்பெனிக்கு. நீங்களும் வியும் வந்து இப்போ சிஓ கிட்ட தான் போகிறீங்க. இது மாதிரி ஐடோல் வந்து நாங்கள் ஆட் ஷூட்க்கு வந்து போகிறோம் சார், அப்புறம் உங்கள் கம்பெனிலேருந்து யார் வராங்க கூட அப்படின்னு மானிட்டர் பண்ண யார் வராங்க அப்படின்னு கேட்க, என் பையன் ஜிமின் வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜிமின்னு கேட்டதும் ஜிமின் அண்ணாவா அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. பட் அவர் எப்படி இங்கே வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமின் தான் வரான். நீங்கள் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. ஜிமின் அண்ணா நீங்கள் இங்கே எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீ எங்கே இங்கே, நீ எப்போ வந்த இங்கே இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திருப்பி வந்து டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் டோர் பார்க்குறீங்க, ஜேகே தான். ஜேகே பார்த்துட்டு உங்களுக்கு எதுவுமே பேச முடியல, அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுட்டீங்க. உங்கள் ஃபேஸில் ஜிமினை பார்க்கும்போது எவ்வளோ பிரைட்டான ஸ்மைல் இருந்ததோ ஜேகே பார்க்கும்போது அப்படியே போயிடுச்சு. ஜேகே வந்து வைன்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. பட் நீங்கள் ஒரு 2 ஸ்டெப் பேக் போயிட்டீங்க. நீங்கள் வந்து என்னோட அப்பா, நீங்கள் எல்லாம் முன்னாடியே தெரியுமா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து தெரியாது எனக்கு இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எஸ்கியூஸ் மீ சார்னு சொல்லிட்டு வீக்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து வெளியே போயிட்டீங்க. நீயும் வந்து எஸ்கியூஸ் கேட்டால் சார் ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கறதுக்கு வராரு. ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பீங்க. என்னாச்சு, நீ ஏன் இப்படி வெளியே வந்த, உனக்கு எதுனா உடம்பு சரியில்லையா இல்லை என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்கா. இல்லை சார் நான் ஃபைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு என்ன ஆச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகுது என்ன, இந்த வீட்டுக்கு வேணா போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் நம்ம ஒர்க் அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ரக்காகி பேசுகிறீங்க. சரி ஓகே நீ நார்மல் தானே, இருந்தால் தண்ணி குடின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருந்தால் தண்ணி எடுத்துலாம் கொடுக்குறாரு. இப்போது ஜிம்மினோட அப்பா தான் ஜிம்மின் கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சுடா, அவள் ஏன் உங்களை பார்த்ததும் ஒரு மாதிரி பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஜிம்மின் சொல்கிறான், அப்பா இவ தான் ஒயன் ஜங்குக்கோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறான். நிஜமாவா ஜங்குக், இவங்க தான் உங்கள் ஒய்ஃபா அப்படின்னு கேட்குறாரு அந்த பார்க்கும். ஆமாம் அங்கிள் இவங்க தான் சொல்கிறாங்க. சரி ஓகே இது உனக்கு கிடைச்சிருக்க லாஸ்ட் சான்ஸ், இதையும் நீ மிஸ் பண்ணாத ஜங்குக். ஒழுங்காக அவகிட்ட என்ன நடந்ததோ சொல்லி நீ வந்து அவ கூட திருப்பியும் சேரப்பாரு அப்படின்னு சொல்லுவார். என் லைஃப்பில் திருப்பியும் வைன் போக்க நான் விடமாட்டேன் அங்கிள் அப்படின்னு ஜங்குக்கும் சொல்கிறான். சரி ஓகே இப்போ நீ அவனுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லுவா அப்படின்னு சொல்கிறாரு அந்த பார்க். சொல்லுங்கள் அங்கிள். ஜங்குக்கும் என்னதுன்னு கேட்குறாரு. அப்போ வந்து வயன் தான் அந்த கம்பெனியோட இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டில் இன்றைக்கி இங்கே போய் நடிக்க போகிறீங்க. 2 days வைன் கூட தான் இருப்பா, ஸோ நீ அதை ஒரு சான்ஸாக எடுத்துக்கூடா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்கிறாரு. அங்கிள் உண்மையாகவே வைன் தான் அந்த ப்ராஜெக்டில் இருக்காளா இந்த மாதிரி கேட்குறாங்க ஜங்குக்கு. ஆமாடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அதை பற்றி பேச தான் வந்திருக்காங்க, இன்றைக்கி ஷூட் இருக்குது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து உள்ளே வராரு. பின்னாடியே வந்து வயனும் வரான். இந்த மாதிரி சாரி நடுவில் இப்படி போனதுக்கு, அவங்களுக்கு இன்னொரு சஃபோகேட்டிங்காக இருந்தது அதனால தான் போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ப்ராப்ளம் நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்களும் போய் உட்காடுறீங்க. அப்போ அந்த பார்க் சொல்கிறாரு, நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, கூட என் பையன் ஜிம்மினும் வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறான். சரி போகலாம் அப்படின்னு எல்லாருமே பார்க்கிங் தான் போகிறீங்க. இப்போ வந்து கார் டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து டிரைவர் சீட்டில் இருப்பார். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காரலான்னு டோர் ஓப்பன் பண்ண போவீங்க. அப்போ வந்து
வந்து ஜிமின் நான் முன்னாடி உட்காரேன், நீ பின்னாடி உட்காந்துக்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிமின் நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி சிங்கிள் சீட்டில் உட்காந்துன்னு தோணுது, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன், நீ பின்னாடி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பின்னாடி போவீங்க. ஜங்குக் அங்கே உட்காந்துருப்பாரு. உங்களுக்கு ஜங்குக்கை பார்த்ததும் ஒரு மாதிரி அப்படியே படப்படன்னு வருது. இருந்தாலும் உட்காந்துட்டிங்க காரில். அந்த டோர் ஒட்டி உட்காருவாங்கல்ல, என்னதான் அவ்வளோ கேப் இருந்தாலும் டோரை ஒட்டி உட்காருவாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் என்ன ஆனாலும் அந்த பக்கம் மட்டும் திரும்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு விண்டோஸே பார்த்துட்டு வருது. இப்படியே தான் அந்த டிரைவும் போயிட்டுருக்கு. அங்கே ரொம்ப தூரம் போகணும் போல், அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கீங்க. ஜேகே வந்து ரொம்ப தூரம் போகிறதுனால அவளுக்கு ரொம்ப டயர்டாக்குன்னா அப்படியே கார்லேயே தூங்கிட்டாரு. அவர் தலை இப்படி அப்படியே ஆடிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் தூங்கிட்டாருன்னு தெரியுது, அதனால தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஜேகேவே ஒரு மாதிரி அட்மைட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து தலை வந்து இப்படி சாஞ்சு கீழே விழுற மாதிரி போகுது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஷோல்டரில் வந்து ஜேகேவை தலையை வந்து உங்கள் ஷோல்டரில் வந்து சாய்ச்சிக்கிறீங்க. ஜேகே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்குறாரு. இப்படியே தான் கொஞ்சம் தூரம் தூங்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சி பார்க்கும்போது அவர் உங்கள் ஷோல்டரில் இருக்கிறாரு. நீங்களும் வந்து டைம் போக போக நீங்களும் தூங்கிட்டு இருப்பீங்க ஜேகே மேலே சாஞ்சி. இப்போது நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறத வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஜிமினை கூப்பிட்டு, ஜிமின் இங்கே பாரு நான் ஃபோட்டோ எடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாரு. இவன் வந்து உங்கள் 2 பேரையும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாரு. இப்போ தான் உங்களுக்கு லைட்டாக தூக்கம் தெளிகிற மாதிரி இருக்குது. ஜிமின் வந்து அந்த பக்கம் திரும்பிடுறாரு. ஜேகே வந்து அப்படியே லைட்டாக தூங்குற மாதிரி நடிக்கிறாரு கண்ணை மூடிக்கிட்டு. நீங்களும் வந்து ஏஞ்சிட்டு இன்னும் வீக்கிட்ட கேட்குறீங்க, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது சார் அங்கே போட? வந்தாச்சு வாயன், இன்னும் 5 minutes தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே இன்னும் தூங்கிட்டே இருக்கிறாரு. இவர் எப்படியாச்சும் எழுப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சிட்டே இருக்கீங்க. லைட்டாக ஆட்டி விட்டுட்டு நம்ம அப்படி தள்ளி போயிடலாமா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேக்கு இதெல்லாம் கேட்குது, அவன் தான் தூங்கவே இல்லைல்ல. ஸோ அப்படியே அவன் வந்து லைட்டாக இப்படி சினுங்க மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே லைட்டாக தள்ளி விட்டுட்டு அப்படி போய் உட்காந்துடுறீங்க. ஜேகேவும் ஏஞ்சிக்கிறாரு. ஜேகே வந்து கேட்குறாரு வந்தாச்சா அப்படின்னு. அந்த வந்தாச்சு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்கிறாரு. சரி ஓகே, ஜேகேக்கு வந்து நீங்கள் மாமான்னு சொன்னது அவனுக்கு அவ்வளோ குஷியாக இருக்குது. அப்போது நம்ம மேலே இன்னும் அவளுக்கு லவ் இருக்குது, நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் வெளியே எதுவுமே காட்டிக்கல. நீங்கள் கூப்பிட்டதே தெரியாத மாதிரி தான் இருக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஒருவேளை கூப்பிட்டது தெரிஞ்சிருக்குமோ கேட்டிருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. பட் அவர் எதுவுமே அதை பற்றி எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்க்கும் போயாச்சு. இப்போ ஷூட்டிங்காக அங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது பி வந்து உங்ககிட்ட தான் வயன் இருந்தாங்க, இந்த காஸ்டியூம் போய் ஜங்குக் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போகணுமா, வேறு யாருக்குன்னா கூப்பிட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன வயன் நீங்கள் உங்களுக்கு செலக்டாக வேலை சொல்லி தான் செய்யணுமா என்ன? இது நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் மற்றவங்கள எதிர்பார்த்துருக்கக்கூடாது, நம்மளே தான் இறங்கி செய்யணும், போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு போய் சொல்கிறான். சரி சார்ன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த காஸ்டியூம் வாங்கிக்கிட்டு ஜங்குக்கோட கேரவன் தான் போகிறீங்க. அங்கே ஜங்குக்கும் ஜிமினும் தான் இருக்காங்க. ஜிமின் வந்து நீங்கள் வந்ததை பார்த்ததும் நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறாரு வெளியே. நீங்கள் வந்து ஜங்குக்கிட்ட வந்து நிற்கிறீங்க. ஜங்குக்கும் உங்களுக்கு பார்க்குறாரு, என்ன எதுக்கு வந்திருக்க அப்படின்னு. பட் நீங்கள் எதுவுமே பேசாமல் ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் 2 பேருக்குள்ள அந்த ஐ கான்டாக்ட் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் சடனாக உங்களுக்கு ஐ கான்டாக்ட் பிரேக் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ நீங்கள் பார்த்துட்டு மியா தான் கால் பண்ணுறா. அந்த ஃபோனை சைலண்டில் போட்டு உங்கள் காஸ்டியூம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட அந்த காஸ்டியூம் கொடுத்துட்டு நீங்கள் டோர் கிட்ட போகிறீங்க, டோர் ஓப்பன் பண்ணலான்னு. அப்போது ஜங்குக் வந்து ஐ எம் ரியலி சாரி, நான் இது சாரி சொன்னால் உனக்கு சரியாகுமான்னு எனக்கு தெரியல, பட் ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை, ஜங்குக்கை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து வெளியே போயிடுறீங்க. ஜங்குக் வந்து ஃபீல் பண்ணுறாரு, இந்த மாதிரி அவள் என்ன நம்மளுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லலை, சாரி அக்செப்ட் பண்ணாலா இல்லையா அப்படின்னு வந்து நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. இப்போது நீங்கள் வெளியே வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க. மியா தான், என்னடி என்ன எப்படி ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறா. நீ இந்த மாதிரி ஜங்குக் தாண்டி இங்கே இருக்கிற அந்த பாக்ஸை இப்படி அப்படின்னு எல்லாமே சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக் வந்து உன்னை பார்த்துட்டானா, என்ன சொன்னான், சாரி கேட்டானா அப்படின்லாம் கேட்குறா. கேட்டார், ஆனால் எதுவுமே எதுவும் பேசாமல் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி அவனே வந்து சாரி சொல்கிறான்ல, நீ ஏன் இப்படி பண்ணுற?
அப்படின்னு மியா கேட்குறா. அது எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, இப்போ நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நீ கண் மூடி ஃபீல் பண்ணி எனக்கு சொல்லு. உனக்கு ஜங்குக் வேணுமா வேணாவா? வேணும் தான் மியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, அடுத்த கொஷின். நீ இப்போ ஜங்குக்கை இன்னும் லவ் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு கேட்குறா. பண்ணுறேன் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அவ்வளோதான், வேறு என்ன வேணும்? ஷின்னுக்கும் அப்பா வேணும், உனக்கும் ஜங்குக் வேணும். ஸோ நீங்கள் திருப்பியும் ஜங்குக்கிட்ட பேசி பாருவேன் அப்படின்னு மியா சொல்கிறா. அது எப்படி மியா நானே போய் என்னை திருப்பியும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுறது? அன்றைக்கி நான் தான் அவ்வளோ வீரமாக டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் தானே பேப்பரில் சைன் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன். நீ வந்து ஜங்குக்கு வந்து உனக்கு திருப்பியும் வந்து ப்ரப்போஸில் என்ன பண்ணான்னா, நீ அக்செப்ட் பண்ணிக்கோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படின்னு சொல்கிறா. சரி, ஷின் என்ன பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஷின்னுக்கு வந்து லீவ் தானே இன்னைக்கு, அதனால் நானும் ஷின்னை வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, ஷின் பத்திரமா பார்த்துக்கோ, அப்புறமா எனக்கு வீடியோ கால் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் பேசிகிட்டே இருக்கா. இப்போ நீங்கள் கேரவன் வெளியே தானே நின்று பேசியிருப்பீங்க. ஜங்குக் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகிட்டுங்க. ஏன்னா டாப்பில் எதுவுமே வேர் பண்ணல, வெறும் கீழே ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கான். அவனோட 6 பேக்ஸு, அவனோட கையில் இருக்கிற டேட்டூஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே பார்த்து நீங்கள் ஸ்டன் ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போது ஜங்குக் தான் நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, இதுதான காஸ்டியூம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதுதான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஷூட் பண்ண போயிடுறான். நீங்கள் வந்து வீக்கிட்ட போய் கேட்குறீங்க, என்னது இது இப்படி போட்டிருக்காங்க, இதான் காஸ்டியூமு, ஒரு பனியன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. என்னவேன்னு பேசுகிறீங்க? நம்ம வந்து என்ன ஷூட் பண்ண வந்திருக்கோம், நம்ம அந்த மாதிரி தானே எடுக்க முடியும், இது கொஞ்சம் ஹாட்டாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரிலாம் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நல்லா இருக்குமா? ஏன்னா சார் அதுக்குன்னு ஒரு ஷர்ட் கூடவா இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒயின் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில் அப்படின்னு கேட்குறாரு. அது எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. இதெல்லாம் வந்து ஜிம்மின்னு பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்கா. அவனுக்கு தெரியுது நீங்கள் பொசஸ் ஆகுறீங்கன்னு. அப்படியே அந்த ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்கு. ஜிம்மின் தான் வந்து உங்ககிட்ட கேட்குறான், என்ன வேணும் புருஷ மாதிரி நீ ஒவ்வொரு பொசஸ் ஆகுற போலியே அப்படின்னு கேட்குறான். யாருக்கு யார் ஹஸ்பண்ட்? எனக்கெல்லாம் ஹஸ்பண்ட் இல்லை, எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அது தெரியும் இல்லை ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் தெரியும், அப்படியே நீ வந்து ஓவர் ப்ரொடெக்டிவாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லுவான். நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான்லாம் அப்படிலாம் நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஜிமின் தெரியுது நீங்கள் போய் சொல்லிவிட்டு அப்படி தான் போகிறீங்கன்னு. நீங்கள் அந்த பக்கம் போனதும் அங்கே ஒரு சில கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க. ஐயோ அங்கே பாரு, இந்த பாக்ஸு ஜேக்கே வந்து ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு, ஐயோ நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க போகிறேன், என்னோடய டிபியே இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. உங்களுக்கு அதை பார்த்துட்டு சுத்த முடியல, எப்படி இவங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, உங்களுக்கு தெரியாதா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு? அதுமாரி நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க, போய் அங்கே இந்த பக்கம் எதனா வேலை இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி அனுப்பிச்சிடுறீங்க. எல்லாம் எனக்குன்னு வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இடத்துல வந்து உட்காடுறீங்க. அப்போ தான் வந்து அந்த கேமராமேனை வந்து பிரேக் மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுருப்பாங்க. இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் சும்மாவே வந்து அந்த முடியை வந்து சரி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த சார் உங்களுக்கு ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த எல்லாம் அவங்க பாடி ஃபுல்லாக தொடுறது உங்களுக்கு அப்படியே வயிறு எரியுது. ஏன்டி இப்படி பண்ணுறீங்க, என் கண்ணு முன்னாடியே வந்து தான் பண்ணுவீங்களா அது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வயிறு தச்சல் பண்ணிவிட்டு என்ன எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அமுச்சு விடுறீங்க. இன்னும் எத்தனை பேரை தான் நான் சமாளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லன்ச் பிரேக் வந்து சாப்பிட போயிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு மியா கால் பண்ணுறா, இந்த மாதிரி ஷின் பேசணும்னு சொன்னால் நான் வீடியோ கால் வரேன் அப்படின்னு சொல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகே பார்க்காம யார் கணக்கும் தெரியாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஷின்னா, அம்மா நீங்கள் ஏன் எனக்கு நான் ஏஞ்சதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் எப்போ வருவீங்க அப்படிலாம் கேட்டுட்ருக்கான். அம்மா வரத்துக்கு லேட் ஆகும்டா, நீங்கள் பாட்டியும் ஏன் ஆண்டியும் டார்ச்சர் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேம்மா, நான் குட் பாயாக நடந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, அம்மாவுக்கு வேலை வந்துச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் திரும்புவீங்க. பார்த்தா அங்கே ஜேகே வந்திருப்பான். உங்களுக்கு வந்து ஷாக் ஆகிட்டுருக்கோம், இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே நீங்கள் இல்லாததை தேடி நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே உங்கள்
உங்ககிட்ட நடந்து வந்திருப்பான். நீங்கள் ஜேகே பார்த்ததுல வந்து நம்ம பேசினதை கேட்டுட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ வந்து ஜேகே வந்து சொல்கிறான், வயன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன பேசணும் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அது இல்லை வயன், அன்றைக்கி நான் பண்ணது ரொம்ப தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. நான் வந்து அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான். அன்றைக்கி ஏதோ எனக்கு ஒரு கோவத்தில் நான் அப்படி பேசி உங்ககிட்ட நான் நடந்துக்கிட்டேன். ஐ எம் ரியலி சாரி வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஞாபகம் வருது, ஜேகே வந்து உங்களை எவ்வளோ ஹார்ஷாக நடத்துக்கினா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உனக்கே தெரியும் வயன், இது நம்ம 2 பேருக்குமே பிடிக்காம நடந்த ஃபோர்ஸ் மேரேஜ் தான். பேசுகிறீங்க, எனக்கு தெரியுது ஜேகே, அதை நம்மளுக்குள்ளே நடந்தது ஃபோர்ஸ் மேரேஜ் தான். ஆனால் நீ அந்த மேரேஜுக்கு ஒரு சான்ஸே கொடுக்கலையே, என்னை நீ எப்படி ட்ரீட் பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே வந்து அப்படியே அவன் நீல் டவுன் பண்ணிவிட்டு, ஐ எம் ரியலி சாரி வயன், உங்கள் காலை பிடிச்சி கேட்குறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறான். நீங்கள் வந்து ஜேகே விழுந்ததும் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாச்சு. நீங்களும் நீல் டவுன் பண்ணிக்கிட்டு அழுகாதீங்க, எனக்கு நான் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்லாம் சொல்லலை. ஆனால் எனக்கு வந்து உங்களை அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் டைம் தேவைப்படுது. என்னால் அவ்வளோ சீக்கிரமாக இதை மறக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் என் கூட இல்லாமல் இந்த 4 இயர்ஸ் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னால் அவ்வளோ சீக்கிரம் உங்களை வந்து மறக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் எனக்கு தேவைன்ற டைமில் நீங்கள் எங்கள் கூட இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் ப்ரெக்னென்சிலே ஆல்வேஸ் எல்லாருமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு தான் நினச்சிருப்பாங்க. அதை தான் நீங்கள் மீன் பண்ணி சொல்கிறீங்க. வந்து சொல்கிறோம், சாரி வயன், என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ, நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி, நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை இந்த விதத்துலேயும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கிறீங்க. ஆல்ரெடி ஷின் வந்து அப்பா அப்பா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். உங்களுக்கும் வந்து ஜேகேவை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் திரும்பியும் வந்து அந்த மாதிரி என்ன ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு தெரியாத நினச்சா நீ காரில் என்னை மாமான்னு கூப்பிட்டது நான் வந்து கேட்டேன். எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நீ என்னை மாமான்னு கூப்பிட்டதும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து அதை அப்போ கேட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பண்ணிக்கோ என்ன அப்படின்னு ஜேகே சொல்கிறான். நீங்கள் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, நீங்கள் என்னை ஹர்ட் பண்ண மாட்டீங்கல்ல. திருப்பியும் வந்து நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களை நான் லாஸ்ட்டாக பார்க்குறதா இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன், நீ தான் என்னோடய லைஃபே, நான் இதுக்கப்புறம் உனக்காக தான் வாழ்வேனே, என்னோடய ஃபுல் லைஃபு உனக்காக தான் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். என்னை மேரேஜ் பண்ணிப்பியா வயன் அப்படின்னு கேட்குறான் ஜேகே. பண்ணிக்கிறேன், ஆனால் அதுக்கு இன்னொருத்தரோட சம்மந்தமும் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொருத்தரை யார் அது அப்படின்னு நீங்கள் கேட்குறான் ஜேகே. அது நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒத்துக்குனதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து உங்களை ரொம்ப லவ்லியாக சாஃப்டாக கிஸ் பண்ணுறான் லிப்ஸில். நீங்கள் 2 பேருமே காணுமா. அதை வந்து ஜிம்மின் வந்து நீங்கள் அப்படி எங்கே தான் போனாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்துகிட்டே இருக்கான். அப்போ நீங்கள் 2 பேரும் அந்த நீல் டவுன் பண்ண மாதிரியே கிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களே, அது வந்து ஓஹோ பையன் பிடிச்சிட்டான் போலையே அப்படின்னு ஜிம்மின் நினச்சி அதை வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்படியே தான் அன்றைக்கி வந்து ஷூட்டும் போயிருக்கோம். ஜேகே அப்பப்போ உங்களை பார்த்து சிரிப்பான், கண்ணாடிப்பான். உங்களுக்கு வந்து ஜேகே பார்க்கும்போதெல்லாம் ப்ளஷ்ஷாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து அவன் ஜேகே வந்து உங்களுக்கு கிஸ்